இயேசுவின் திரு இருதயம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயம், விலையேறப்பட்ட திரு இருதயம், விலை மதிப்பிட முடியாத திரு இருதயம், உயிருள்ள திரு இருதயம் என்ன செய்கிறது? எகிப்து என்னும் பாவ பிடியிலிருந்து நம்மை அழைத்து வந்தது ஆண்டவருடைய இருதயம். நமக்கு நடைபயிற்றுவித்தது ஆண்டவருடைய திரு இருதயம். ஏசாயா 49:15-16 வாசிப்பது போல, நான் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்ற வார்த்தைக்கேற்ப நம்மை கையில் ஏந்துவதும் இயேசுவின் இருதயம். நம்மை காயப்பட்டு நம்மை கட்டுப்படுவதும் குணமாக்குவதும் இயேசுவின் இருதயம். பரிவு என்னும் இரக்கம் என்னும் கட்டுகளால் நம்மை பிணைத்துக் கொள்வது இயேசுவின் இருதயம். தாங்க முடியாத திராணிக்கு மேலான நுகம் நம் மீது இருக்கின்ற பொழுது அந்த நுகத்தை அகற்றிவிட்டு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், சுமைகளை என் மீது இறக்கு வையுங்கள் என்று சொல்லுகின்ற அன்பை வெளிப்படுத்துகிற இருதயம் இயேசுவின் இருதயம். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் பொங்கி வழிய செய்வது இயேசுவின் இருதயம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கனிவும் மனத்தாழ்ச்சி உள்ளவன். இத்தகைய பண்புகளை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி பிள்ளைகளை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறபடியினால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கனிவு மனத்தாட்சியுடையவராக இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்தகைய கனிவு, அத்தகைய மனத்தாட்சி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய சுமைகளை ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுக்கிற நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்தொடர்வோம் என்று சொன்னால், இயேசுவின் திரு இருதய அன்பினால் நாம் நிரப்பப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.